அந்தமான் தீவுகளின் மறைக்கப்பட்ட வரலாறு கிரேடல் டு கிரெமேஷன் யூடியூப் சேனலை வரவேற்கிறோம். இன்று நாம் இந்தியாவின் தனிமையான அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலிருந்து வரும் மிகவும் விசித்திரமான காட்டு உயிரின கதைகளில் ஒன்றை ஆராயப் போகிறோம். கைவிடப்பட்ட யானைகள், அடர்ந்த காடுகள், பருவநிலை விவாதங்கள் மற்றும் ஒரு மறந்துபோன வனவிலங்கு சரணாலயத்தை பற்றிய ஒரு ஆழமான கதை. மறக்கப்பட்ட மாபெரும் உயிரினங்கள். இன்டர்வியூ தீவின் காட்டு யானைகள். அந்தமானின் காட்டு குத்துகள் நீங்கள் அறிந்திருக்கலாமா? அந்தமான் தீவுகளில் யானைகள் காட்டில் சுதந்திரமாக அலைந்து திரிகின்றன, ஆனால் அவை அங்கே இருக்க வேண்டியவை இல்லை. யார் அவற்றை கொண்டு வந்தார்கள்? ஏன் அவை இப்போதும் அங்கே இருக்கின்றன? அவை வெற்றி பெற்றுள்ளனவா, இல்லையெனில் ஓகட்டின் உயிரியல் அமைப்பை அழிக்கின்றனவா? இந்த இன்டர்வியூ தீவின் காட்டு யானைகளைப் பற்றிய வியக்கத்தக்க உண்மைகளை ஆராயலாம். ஒரு காடுகளால் நிரம்பிய தீவுக்கூட்டம். அந்தமான் தீவுக்கூட்டம் இந்தியாவின் பிரதான நிலத்திலிருந்து சுமார் 1000 மைல்கள் கிழக்கே வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது. இந்த தீவுகள் இண்டோ பர்மா உயிரியல் வளப்பகுதியின் பகுதியாகும். மேலும் இங்கு 9130க்கும் மேற்பட்ட விலங்கு இனங்கள் வாழ்கின்றன. இதில் 1000க்கும் மேற்பட்டவை உலகில் வேறெங்கும் இல்லாத வெறும் இங்கே காணப்படும் உயிரினங்கள். இந்த பகுதியில் காணப்படும் முக்கிய மரங்களாக படாக், டெரகாப்பஸ் டல்பர்கியோய்ட்ஸ், குர்ஜான், டிப்டெரோகாப்பஸ் டர்பைனேட்டஸ், கங்கா, மெஜுவஃபெரியா மற்றும் திடு, பாம்பக்ஸ் இன்சின்யா ஆகியவை உள்ளன. இந்த மரங்கள் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில், வனத்தொழிலாளர்களை ஈர்த்தன. மாபெரும் யானைகள் வந்த காலம் 1883இல் அந்தமான் தீவுகளில் பிரிட்டிஷ் அரசு முதல் மரத்தால் ஆலை ஒன்றை நிறுவியது. ஆண்டுக்கு 20,000 கன-மீட்டர் மரங்களை செயல்படுத்தும் திறன் கொண்டது. வன வேலைகள் பெரிதாகியதையடுத்து வலிமையான, புத்திசாலியான தொழிலாளர்கள் தேவைப்பட்டது. அப்போது தான் இந்த தீவுகளில் புதிய உயிரினம் வந்தது, ஆசிய யானைகள், எலஃபஸ் மேக்சிமஸ். இந்த யானைகள் இந்தியா மற்றும் பர்மாவிலிருந்து கப்பல்களில் கொண்டுவரப்பட்டன. அவை கடற்கரைகளில் மரங்களை இழுத்துச் செல்ல பயிற்சி செய்யப்பட்டன. பல ஆண்டுகளாக லிட்டில் அந்தமான் மற்றும் இன்டர்வியூ தீவுகளில் இவை முக்கிய பணியாளர்களாக இருந்தன. மறந்துபோன தொழிலாளர் பிரிவு. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை மரத் தொழில் தொடர்ந்தது. ஆனால் 2001இல் பெரிய அளவிலான மர அறுப்பு செயல்பாடுகள் தடை செய்யப்பட்டது. அதற்குள் புதிய அத்தியாயம் தொடங்கியிருந்தது. சில யானைகள் அடிமைத்திலிருந்து தப்பியோடின, மற்றவை மரத்தொழில் நிறுவனங்கள் முடிவடைந்தபோது கைவிடப்பட்டன. போர்ட் பிளேர் நகரத்திலிருந்து 125 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இன்டர்வியூ தீவில் 1960களின் தொடக்கத்தில் ஒரு நஷ்டமடைந்த நிறுவனம் சுமார் 50 யானைகளை விட்டதாக கூறப்படுகிறது. இவை காலத்துக்கேற்ப காட்டு யானைகளாக மாறின, அதாவது ஒரு காலத்தில் மனிதனால் வளர்க்கப்பட்டவை இப்போது காட்டில் வாழும் உயிரினங்களாக மாறின. காட்டு யானைகளின் வாழ்க்கை. 1985ஆம் ஆண்டு இன்டர்வியூ தீவு ஒரு வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. ஆச்சரியமாக, இது உள்ளூர் உயிரினங்களை பாதுகாக்க அல்ல,
இக்காட்டு யானைகளை பாதுகாக்க 2009 இல் அந்தமானில் 99 அடிமை யானைகள் இருந்தன. ஆனால் 2019 இல் அந்த எண்ணிக்கை 63 ஆக குறைந்தது. அவை பெரும்பாலும் சுற்றுலா மற்றும் சிறிய மர வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. அனாதையாக விட்டுக்கிடந்த யானைகளின் எண்ணிக்கை யாருக்கும் தெரியவில்லை. வனத்துறையினர் தற்போது சுமார் 12 யானைகள் இருக்கலாம் என மதிப்பிடுகின்றனர். 2001 இல் மறைந்து போன உயிரியல் நிபுணர் ஒருவரின் கணக்கெடுப்பில் 31 யானைகள் பதிவானது. 2012 இல் சாலிம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாறு மையம் நடத்திய ஆய்வில் கடந்த சில ஆண்டுகளில் 15 யானைகள் இறந்ததாக கூறி மொத்தம் 11 யானைகள் மட்டுமே இருந்ததாக பதிவு செய்தது. 1997 இல் தீவை பார்வையிட்ட புகழ்பெற்ற யானை நிபுணரும் 11 யானைகளை மட்டுமே பார்த்ததாக உறுதி செய்தார். ஒரு காலத்தில் இருந்த பெரிய குழு இப்போது கணிசமாக குறைந்துள்ளது. பருவநிலை பாதிப்பு இந்த யானைகள் தீவின் இயற்கையை பாதிக்கிறதா? சில ஆய்வாளர்கள் ஆம் என கூறுகிறார்கள். 2012 ஆண்டு வெளியான ஒரு புவியியல் ஆய்வில் உணவு கொள்முதல் பற்றாக்குறை காரணமாக யானைகள் தங்களால் சாதாரணமாக சாப்பிடப்படாத மரங்களை அழிக்க ஆரம்பித்தன என்று தெரிவிக்கப்பட்டது. பாம்பு, பாண்டானஸ் மற்றும் மூங்கில் போன்றவற்றின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது. 2004 இல் ராஃப் அலி நடத்திய மற்றொரு ஆய்வும் இதையே ஒத்து கூறுகிறது. யானைகள் வனச்செடிகளை அதிகமாக மேய்த்ததால் உள்ளூர் தாவரங்கள் அழுத்தத்திற்கு உள்ளாகின. ஆனால் சில நிபுணர்கள் இதற்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார்கள். ஒரு பாதுகாப்பு விஞ்ஞானி கூறுகிறாள், வன திறந்துவைக்கும் பெரிய அளவிலான மர அறுப்பை ஒப்பிடும்போது யானைகளால் ஏற்பட்ட பாதிப்பு குறைவாகவே உள்ளது. மேலும் அந்தமான் தாவர உலகம் பர்மாவை ஒத்தது என்பதால் அங்கு யானைகள் பல நூற்றாண்டுகளாக இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்துள்ளன. நுழைந்த வெளிநாட்டு உயிரின விவாதம் இப்போது கதையின் சிக்கலான பகுதி ஆரம்பமாகிறது. இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அன்படி ஆசிய யானைகள் மிகவும் பாதுகாக்கப்படும் உயிரினங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. உலகளாவிய ரீதியில் IUCN பட்டியலில் அபாயத்தில் உள்ள உயிரினங்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆனால் பரிதாபமாக அந்தமான் தீவுகளில் இவை நுழைந்த வெளிநாட்டு உயிரினங்கள் அன்வேசவ் ஏலியன் ஸ்பீஷீஸ் என தேசிய உயிர்மை டயிங் மை அதிகார சபையால் NBA குறிப்பிடப்படுகின்றன. ஐக்கிய நாடுகளின் உயிரியல் விரிதலும் ஒப்பந்தம் CBD படி நுழைந்த உயிரினங்கள் என்றால் உள்ளூர் உயிரணுக்கான அச்சுறுத்தலாக இருக்கும் வெளியூரிலிருந்து வந்த உயிரினங்கள். இயற்கையில் இந்திய உயிரினமாக இருந்தாலும் அந்தமானில் இவை வெளியூர் கையிருப்பாக கருதப்படுகின்றன. இது ஒரு கொள்கை சிக்கலை உருவாக்குகிறது. நாட்டின் பாதுகாக்க வேண்டிய உயிரினங்களில் ஒன்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நுழைந்த உயிரினமாக மாறுகிறதென்றால் அதை எப்படி நிர்வகிப்பது? அகற்ற முடியாத நெகிழ்வான உயிரினம். இந்த விவாதத்தை இன்னும் சிக்கலாக்குவது நெகிழ்வானது என்ற மனநிலை. 2020 இல் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் செய்த ஆய்வில் யானை, மான், கிளி போன்ற பாசத்துடன் கூடிய நுழைந்த உயிரினங்கள்
பார்வையாளர்கள் விருப்பமுள்ளவை என்பதால் அவை ஏற்படுத்தும் பாதிப்புகள் கவனிக்கப்படுவதில்லை. இந்த பாசத்துக்குள்ளாகவே அந்தமான் யானைகள் அகப்பட்டுள்ளன. அவை மிக வலிமையானவை, அழகானவை, மக்கள் மனதில் இடம் பிடித்தவை என்பதால் பொதுமக்கள் அவற்றை பிரச்சனையான உயிரினம் என்று ஏற்க தயங்குகிறார்கள். இதன் விளைவாக இன்னும் பெரிய அளவிலான ஆய்வுகள் இல்லை, திட்டமிட்ட மேலாண்மை நடைமுறைகள் இல்லை, பாதுகாப்பு கோட்பாடுகளும் இல்லை. காலத்துக்குள்ள ஒரு ஜன்னல் இன்டர்வியூ தீவு வெறும் வனவிலங்கு மர்மம் அல்ல, அது ஒரு சரித்திர களஞ்சியமும் கூட. அமெரிக்க எழுத்தாளர் லாரி வின்ஸ்லோ சார்ஜன்ட் தனது தாத்தா ஜே கென்னத் பியர்ஸ் எடுத்த 1930களின் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். அவர் அந்தமான் தீவுகளில் மர வேலைகளில் பொறியாளராக பணியாற்றியிருந்தார். அவரது குறிப்பீடுகள் யானைகள் மரக்கட்டிட தொழிலில் இருந்த முக்கியத்துவத்தை கூறுகின்றன. பின்னர் இயந்திரங்கள் அதனை மாற்றின. இந்த வரலாற்று பதிவுகள் ஒரு காலத்தைய காட்சி மற்றும் காட்டு வாழ்க்கையின் துவக்கத்தை நமக்கு காட்டுகின்றன. எதிர்காலம் என்ன? இந்த யானைகளின் எதிர்காலம் என்ன? அவை பிரதான நிலத்திற்கு மாற்றப்பட வேண்டுமா? அவை இந்த தீவுகளின் ஈரமான சூழலில் இயற்கையை பாதிக்காமல் வாழ முடியுமா? இப்போது தலையீட்டு செய்வதற்காக தாமதமாகிவிட்டதா? இல்லையெனில் இயற்கையே தன்னிச்சையாக தீர்வு காண வேண்டுமா? பல நிபுணர்கள் ஒரே கருத்தில் இணைகிறார்கள், இன்னும் விஞ்ஞான ஆய்வுகள் தேவை. சரியான தரவுகள் இல்லாமல் நாமும் அவற்றை பாதுகாக்க இயலாது, பாதிப்புகளை புரிந்து கொள்ளவும் இயலாது. முக்கியமாக கொள்கையில் தெளிவும் தேவை. இப்போதைக்கு இந்த யானைகளின் சட்ட மற்றும் உயிரியல் நிலை ஒரு சாம்பல் பரப்பில் உள்ளது. பாதுகாப்பு மற்றும் அழித்தல், இரக்கம் மற்றும் அறிவியல் ஆகிய இரண்டுக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. இன்டர்வியூ தீவின் யானைகளின் கதை வெறும் யானைகளை பற்றியது அல்ல. அது வரலாறு, சூழல், சட்டம் மற்றும் உணர்வுகள் ஒன்று சேரும் ஒரு உண்மை பாதுகாப்பு கதை. இந்த மறக்கப்பட்ட மாபெரும் உயிரினங்கள் புறக்கணிப்புக்கும் சொந்தத்திற்கும் இடையில் நடக்கின்றன. இயற்கையில் எளிய பதில்கள் கிடையாது, கேள்விகள் மட்டுமே இருக்கின்றன. இந்த கதையை நீங்கள் ரசித்தீர்களா? லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள். இந்த யானைகளை பாதுகாப்பதா, இல்லையெனில் மாற்றுவதா? நன்றி. கிரேடல் டு கிரமேஷன் யூடியூப் சேனலை பார்த்ததற்காக. மீண்டும் சந்திப்போம். இந்தியாவின் வனவிலங்குகளின் வியத்தகு உலகத்தை தொடர்ந்து தேடி நம்முடன் இருப்பீர்.